அரசு பள்ளி மட்டுமல்ல, தனியார் பள்ளி முன்னேற்றத்திற்கும் திராவிட மாடல் அரசு துணை நிற்கும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்வித்துறை சார்பில் சர்வதேச, தேசிய, மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் பதக்கம் வென்ற மாணவர்கள் மற்றும் 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் 100% தேர்ச்சி பெற்ற தனியார் பள்ளிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழா சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். விழாவில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மாணவர்கள் பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு வர வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் அரசின் ஒரே லட்சியம் என்றும் ஏற்றவாறு முதலமைச்சர் பல திட்டங்களை கொடுப்பதாக தெரிவித்தார். அரசு பள்ளி, தனியார் பள்ளி என்று முதலமைச்சர் பிரித்து பார்ப்பது கிடையாது என்று கூறிய அமைச்சர் உதயநிதி, அரசு பள்ளி மட்டுமல்லாமல் தனியார் பள்ளி முன்னேற்றத்திற்கும் திராவிட மாடல் அரசு துணை நிற்கும் என்று தெரிவித்தார். பாடத்தில் உள்ளதை மட்டும் மனப்பாடம் செய்து படிக்காமல் புரிந்து கொண்டு படிக்க வேண்டும் என்று அமைச்சர் உதயநிதி அறிவுறுத்தினார். பெட்பிரியர்கள் வாங்கி வகுப்பு நடத்த வேண்டாம் என்று ஆசிரியர்களுக்கு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை அரசு பள்ளி, தனியார் பள்ளி என்று அவர் பிரித்து பார்ப்பது கிடையாது. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும்னா, தனியார் பள்ளியில் இருக்கின்ற வசதிகள் அனைத்தும் அரசு பள்ளிகளுக்கும் வர வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு திட்டத்தையும் அவர் பார்த்து செய்து கொண்டிருக்கிறார். எனவே அரசு பள்ளிகளின் வளர்ச்சியில் மட்டுமின்றி தனியார் பள்ளிகளுடைய முன்னேற்றத்திற்கும் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்றைக்கும் துணை நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒரு வேண்டுகோள், பிடி பீரியடை தயவு செய்து கடன் வாங்கி மேக்ஸ், சயின்ஸ் வகுப்புகளை நடத்தாதீங்க. ஏனென்றால் பள்ளி கல்வித்துறையின் அமைச்சர் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருந்தாலும், இந்த நிகழ்ச்சி நடப்பது ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியம், விளையாட்டு திடல். கல்வி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு உடற்பயிற்சியும் விளையாட்டும் முக்கியம். விழாவில் பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், இதுபோன்ற பாராட்டு விழா இனி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் என்று தெரிவித்தார். மாநில மற்றும் சர்வதேச போட்டிகளில் விளையாட மாணவர்களை ஊக்குவிப்பார் அமைச்சர் உதயநிதி என்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பாராட்டு தெரிவித்துள்ளார். 10 ஆண்டுகளில் இன்னைக்கு 51, 52% நம்ம தாண்டிட்டோம் தமிழ்நாடு. ஆனால் 10 ஆண்டுகள் அது 100% எட்ட வேண்டும் அவர் சொல்றாருன்னா, வெறும் அரசு பள்ளியை சார்ந்த மாணவர்களால் மட்டும் அது முடியாது. பிரைவேட் ஸ்கூல், தனியார் பள்ளியை சார்ந்த மாணவர்களை நீங்கள் ஊக்கப்படுத்தும் பொழுதுதான் அந்த 100% என்பதை நாம் எட்ட முடியும் என்பதற்காக இதை நான் சொல்கிறேன். இப்படி ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு ஒரு இளைய சமுதாயத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கின்ற ஒரு இளம் தலைவராக இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார். ஆக அவர் மூலமாக இன்றைக்கு தலைமை ஆசிரியர்களை பாராட்டுகின்றோம். நாம் அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய சமுதாயத்தை கொண்டு செல்ல முடியும் என்று சொல்வார். ஆக அந்த வகையிலே இன்றைக்கு உங்களையும் அழைத்து நாங்கள் பாராட்டி இருக்கணும். இனி இந்த பாராட்டு ஒவ்வொரு ஆண்டும் கண்டிப்பாக அது நடைபெறும். இதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய சங்கங்களை சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். மிக சிறந்தவர்களை கண்டெடுத்து அவர்களை மாநில அளவிலும், தேசிய அளவிலும், சர்வதேச அளவிலும் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்பதற்கான அந்த ஊக்குவித்தலை அளித்து அவர்களுக்கான உதவித்தொகைகளையும் அளித்து இன்றைக்கு உலக அளவில் தமிழகத்தின் பெருமையை, இளைய சமுதாயத்தின் வளர்ச்சியை இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்த்தெடுத்துக் கொண்டிருப்பவர் பெருமதிப்பிற்குரிய திரு உதயநிதி அவர்கள். அந்த வகையில் தான் இன்றைக்கு தனியார் பள்ளிகளிலும் படிக்கிற மாணவர்களுக்கும் திறமை இருக்கிறது. இதுவரை தமிழக அரசின் வரலாற்றில் வேறு எந்த காலகட்டத்திலும் தனியார் பள்ளிகளை சேர்ந்தவர்களுக்கு பாராட்டு என்கின்ற வகையிலேயும், தனியார் பள்ளிகளில் படித்த மாணவர்களை பாராட்டுவது என்கின்ற வகையிலேயும் இதுவரை எந்த நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டதில்லை.